இருக்கிற சூப்பர் ஹீரோலையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னு கேட்டா நீங்க யாரை சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சூப்பர் ஹீரோவை, இருக்கிற சூப்பர் ஹீரோலையே இவர் தான் பவர்ஃபுல், இல்ல எனக்கு இவரை தான் பிடிக்கும் சொல்றவங்க கூட கமெண்ட்ல யாரை பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும்லாம் சொல்லிட்டு இப்போ படத்தோட ஸ்டோரிக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர்மேனை பத்தி. யாரை பத்தி? சூப்பர்மேனை பத்தி. சூப்பர்மேனோட ஒரு படம் இப்போ 2025 வந்திருக்குது. ஆனாலும் படம் அந்த காலத்து சூப்பர்மேனோட படத்தை எடுத்து அப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த லாஜிக்ல எடுத்திருக்காங்க. ஆனா கிராபிக்ஸ் எல்லாம் 2025 பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிராபிக்ஸ் இருக்குது. ஒன்லி அவங்க போடுற ட்ரெஸ் மட்டும்தான் பழைய காலத்து ட்ரெஸ் மாதிரி இருக்குமே ஒழிய படம் நல்லாவே இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே சூப்பர் பவர்டு பீயிங்ஸ்னு சொல்லக்கூடிய மெட்டா ஹியூமன்ஸ் அப்படிங்கிறவங்க பூலோகத்துக்கு வர ஆரம்பிச்சாங்களா. அப்ப இருந்தே இந்த உலகம் வேற மாதிரி மாறி போக ஆரம்பிச்சதான். எப்போ? 3 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ 30 வருடத்திற்கு முன்னாடி ஏதோ ஒரு வேற்று கிரகத்தை சேர்ந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து ஒரு குழந்தை கிடைச்சது. பூலோகத்துல வந்து விழுந்தது ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். அதுக்குள்ள ஒரு குழந்தை மட்டும் இருந்தது. அந்த குழந்தைய விவசாயிங்க 2 பேரு ஒரு ஜோடி தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்ை வளர்ந்து ஆளாகி தன்னை சூப்பர்மேன் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற மெட்டா ஹியூமன்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டா ஹியூமன் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து. 3 வாரத்துக்கு முன்னாடி 2 நாட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுதான். புரோவியான ஒரு நாடு ஜார்கான்பூர்னு பக்கத்துல இருக்கிற ஒரு நாட்டு மேல படையெடுக்க துடிக்கிறான். யாரு? பொராவியாங்கிற அந்த நாடு. பக்கத்து நாடு ரொம்ப வலிமை இல்லாத நாடு, சின்ன நாடு, வளர்ச்சி இல்லாத நாடு. அந்த நாட்டை பிடிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. எப்போ? 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சக்தி வாய்ந்த நாடு பக்கத்துல இருக்கிற பலவீனமான நாட்டை அடைய நினைக்குது. நான் சொன்னல, அந்த சக்தி வாய்ந்த நாட்டுல ஹேமர் அப்படிங்கிற பேர்ல ஒரு மெட்டா ஹியூமன் இருக்கிறானா. அவன் நம்ம சூப்பர்மேனை அவனோட சிட்டில வச்சு அட்டாக் பண்ணிருக்கான், தாக்குதல் நடத்தி இருக்கிறான். யாரு மேல? சூப்பர்மேன் மேல. இப்போ 3 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு நமக்கு காட்டுறாங்க. நம்ம சூப்பர்மேன் அந்த ஹேமர்ங்கிற அந்த மெட்டா ஹியூமனோட நடந்த அந்த சண்டையில தோற்கடிக்கப்பட்டான்னு சொல்லலாம். தோத்து போய் அங்க ஒரு பனியில போய் எப்படி விழுந்து கிடக்குறான்னு பாருங்க. உடம்புல பல எலும்பு நொறுங்கி போய் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். அவரால் நகரவே முடியல, எந்திரிச்சு நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த சமயம் ஒரு விசில் அடிக்கிறாரு. என்னடா விசில் அடிக்கிறாருன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு புயல் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன புயல் இவனை நோக்கி வருதுன்னு பார்த்தா ஒரு சூப்பர் டாகுங்க. நம்ம ஹீரோ மாதிரியே இதுவும் ஒரு சூப்பர் டாக் போல தெரியுது. தன்னால போக முடியல, தன்னை இழுத்துக்கிட்டு லேபுக்கு போ அப்படின்னு சொல்றான். அது கேட்க மாட்டேங்குது, பயங்கர அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து சொன்னா கேளுன்னு கெஞ்சுறான், கதறான். தன்னோட துணியை எடுத்து கொடுக்குறான், வாயில கவிக்க எடுத்துட்டு போன்னு. அதுவும் வாயில கவனதும் படு வேகமா எடுத்துட்டு போதுங்க. அவங்க போற இடத்துல தான் இவங்களோட லேப் இருக்குது. பூமிக்கடியில புதையுண்டு கிடக்கும் போல. இவங்களோட டிஎன்ஏ பக்கத்துல நெருங்கி வந்தாதான் அது பூமிக்குள்ள இருந்து பழந்துகிட்டு மேல வரும். லேப் மேல வந்துருச்சு. அடிபட்டு கிடக்கிறவனை பார்த்ததுமே லேப்ல வேலை பார்க்கிற ரோபோக்கள் எல்லாம் அவரை தூக்கி கொண்டு வந்து ஸ்கேன் பண்றாங்க. அதே சமயம் மேல பார்த்தா நம்ம சூப்பர்மேனோட அப்பா அம்மா அவங்க வேற்று கிரகத்தை சேர்ந்தவங்க. அவங்க அவர்களோட மொழியில ஏதோ ஒரு மெசேஜ குழந்தைக்காக அவங்க எப்பயோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. அந்த மெசேஜ் எப்பவுமே இங்க ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா பாதி மெசேஜ் தான் டெலிவரி ஆயிருக்கு, மீதி மெசேஜ் கரெக்டா ஆயிடுச்சு போல தெரியுது. அது ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. அதை டீகிரிப்ட் பண்றதுக்கு நம்மால முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல பல எலும்புகள் நொறுங்கி போய் கிடக்குது. இவனை சரி பண்ணணும்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னா இவனுக்கு சக்தி கொடுக்கிறது சூரிய ஒளி தானா. அந்த சூரிய ஒளியை, அந்த மஞ்சள் ஒளியை உடம்புல செலுத்தணும் சொல்லி லென்ஸ் எல்லாம் வச்சு லேபையே சூரியன் இருக்கிற அந்த பக்கம் திருப்பினதும் உடம்புல அந்த சூரிய ஒளி நல்லா பாய்ச்சப்பட்டதும் ஜம்முன்னு குணமாயிட்டான். நான் பாத்துக்கிறேன்னு கிளம்பி போயிட்டு இருக்கிறான். இவன் இப்படி கிளம்பி போற அதே சமயம் இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய வேற ஒரு பொண்ணு இவன் விழுந்த இடத்தை தேடி பின்னாடியே வந்துட்டு இருக்கிறா. இங்க லேப்ல நிறைய கண்ணாபின்னான்னு நொறுங்கி போய் கிடக்குது. யார் இதை பண்ணது அப்படின்னு கோவப்படுவாரு சூப்பர்மேன். பார்த்தா அந்த நாய் தான் போல. இந்த நாய்க்கு செல்லமே கொடுக்க கூடாதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சூப்பர்மேன். அடுத்த யுத்தத்துக்கு நம்மளால கிளம்பி போறதுக்குள்ள நாயும் பின்னாடி வரணும் நடம்பிடிக்கும். பின்னாடி வராத உள்ளே கடை அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு பறந்து போறாங்க. இவன் பறந்து போறதா அந்த இன்ஜினியர் பொண்ணு பார்த்துட்டு சூப்பர்மேன் வந்துட்டு இருக்கிறான், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றான். நம்மால படு வேகமா பறந்து போறான். எவ்வளவு கிலோமீட்டர் பறந்து போறான்னு தெரியல, எவ்வளவு வேகத்துல பறந்து போறான்னு தெரியல. பயங்கரமா பறந்து போய்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் சிட்டில பார்த்தா ஹேமருங்கிறவன் சூப்பர்மேனோட இந்த சிட்டியவே பயங்கரமா நாசம் பண்றான். ஆக்சுவலா அவன் தனியா இயங்குறது இல்ல, அவனை இயக்குறதே இந்த பக்கத்துல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனில முதலாளி ஒரு மொட்டை. அந்த மொட்டை தான் நம்ம சூப்பர்மேனை எதிர்த்து சண்டை போடணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஆட்களை உருவாக்கி வச்சிருக்கான். அதுவும் இவங்க என்ன மாதிரி சண்டை போடணும் அப்படிங்கறத ஒரு கேம்ல எப்படி நம்ம ஃபைட்டிங் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு பட்டன் இருக்கும்ல, அந்த மாதிரி பட்டன் எல்லாம் வச்சு அதுக்கு பேர் வச்சு 12C அமுக்குங்களாம். கம்ப்யூட்டர்ல பாருங்க கழுத்தை பிடிக்கிறாப்ல வருது. அதே மாதிரி அங்க ரியாலிட்டியில பார்த்தா ஹேமர் சூப்பர்மேனோட கழுத்தை பிடிச்சி இழுக்கிறான். அடுத்து நம்மால 18A அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதே மாதிரி இங்க ரியாலிட்டியில பண்ணும். இப்படி அவன் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு நம்பர் சொல்ல அங்க கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கிற ஆட்கள் அதை அமுக்க இந்த பக்கம் சூப்பர்மேனை போட்டு பொளந்து கட்டுறாரு அந்த ஹேமர். அதே சமயம் வில்லனோட லவர் ஒருத்தி அங்க உட்கார்ந்து எல்லாத்தையுமே எது வேணா நடந்துட்டு போட்டோம், எப்பவுமே உட்கார்ந்து நான் செல்ஃபில போட்டோ எடுக்கிறேன்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பா. சரியான செல்ஃபி பைத்தியம். அந்த பைத்தியம் அப்ப கூட செல்ஃபி எடுத்துட்டு இருக்குது. கீழே விழுந்தவன் பாருங்க ஒரு 10 அடி ஆழத்துல கீழே போய் கிடக்குறான். அப்படி சூப்பர்மேன் கீழே விழுந்ததுமே அதை பார்த்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பீஸா கடைக்காரர் ஓடி போய் ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு பதறாரு. கீழே இறங்கி விழுந்து கிடக்கிற
இருக்கிற அவரை தூக்கி விடுறாரு. இதை பார்த்ததுமே அந்த பீஸா கடைக்கார யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சு வைங்கிறாங்கிறான் வில்லன். இங்க நம்ம இன்ஜினியர் அம்மா லேப பார்த்துட்டா. லேப் பூமிக்கடியில புதையண்டு போறத கவனிக்கிறா. வில்லனுக்கும் இத பத்தி எடுத்து சொல்றா. வில்லன் லேப் இருக்கிற இடத்த பார்த்ததுமே இப்போ வரைக்கும் இந்த வேலை முடிஞ்சு போச்சு, மீதி இன்னொரு நாள் பாத்துக்கலாம், நீ அங்க ஒண்ணு எதுவும் புடுங்க வேண்டாம், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அந்த பீஸா கடைக்காரர் தான் தூக்கி விடுறாப்ல. அப்பயும் இவரால வேகமா ஓட முடியல, செய்ய முடியல, உடம்பு ஃபுல்லா அவ்வளவு வலி. இந்த பக்கம் பார்த்தா அந்த கார்ப்பரேட் கம்பெனி சூப்பர்மேனை 2வது முறையா தோற்கடித்துறோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹேமர் அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் திரும்ப வரணும்னு சொல்லி ஒரு பீச் பக்கம் வந்து இறங்குறான். இங்க ஒரு தார்பாயை போட்டு ஏதோ முடி வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா அது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல் வழியா உள்ள போய் வெளியில வந்தா பாக்கெட் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸையே அந்த மொட்டை உருவாக்கி வச்சிருக்கான் போல தெரியுது. அடுத்த போர்ட்டல் வழியா இந்த பக்கம் வந்தா யாருக்கும் தெரியாம நம்ம கார்ப்பரேட் கம்பெனிக்கே வந்து நிக்கிறாங்க. அவன் ஸ்ட்ரைட்டாவே இந்த பில்டிங்குள்ள வந்திருக்கலாம். அப்படி வந்தா யாராவது பாத்துருவாங்க. இந்த ஹேமருக்கும் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கும் கனெக்ஷன் இருக்கு, லிங்க் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்காக தான் போர்ட்டல் வழியா அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்திருக்கானா பாத்துக்கங்களேன். இன்ஜினியர் அம்மா கூட கரெக்டா அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட மேல வந்து லேண்ட் ஆயிட்டா. அந்த கார்ப்பர் கம்பெனியோட பேரு லூத்தர் கார்ப். 2 பெரிய டவர் கோபுரங்களுக்கு மத்தியில அதை கனெக்ட் செய்யற ஒரு பிரிட்ஜ் மாதிரி கண்ணாடியில இவங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த ஆபீஸ் இருக்குது. சூப்பர்ல. அடுத்து டெய்லி பிளானட்னு ஒரு பேப்பர். அந்த நியூஸ் பேப்பர்ல தான் நம்ம ஹீரோ சூப்பர்மேன் ஒரு எழுத்தாளரா வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிற, ஒரு ரிப்போர்ட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கிற. முதலாளி பீடி அடிச்சுக்கிட்டே, பீடியா அதுக்கு பேர் என்னது, சுருட்டு அடிச்சிட்டு இருக்கிறாப்ல. வணக்கம் வச்சுட்டு உள்ள வராப்ல. யாரோ வந்து பேசிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். கால் வருது. யார்கிட்ட இருந்து வருதுன்னா நம்ம சூப்பர்மேனோட வளர்ப்பு அப்பா அம்மா, அந்த விவசாயிங்க ஜோடி. கால் பண்ணி எப்பரா இருக்க, நல்லா இருக்கியாடா, சூப்பர்மேனை பத்தி இந்த ரிப்போர்ட்டர் ஒரு இன்டர்வியூ எடுத்து அது ஃப்ரண்ட் பேஜ்ல வந்திருக்குது போல. அதனாலதான் எல்லா பேரும் வெளியே பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்பா அம்மாவும் போன் பண்ணி ஏ சூப்பர்பா வாழ்த்துக்கள்பான வாழ்த்துறாங்க. ஆனா சூப்பர்மேனே இவன் தான். சூப்பர்மேனை பத்தி எழுதி பேர் வாங்குறது இவன் தான் ரிப்போர்ட்டரா. எவ்வளவு கூத்து பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. அங்க எடிட்டர் ஒருத்தி இருக்கிறா. அது எப்படிப்பா சூப்பர்மேன் உனக்கு மட்டும் இன்டர்வியூ எல்லாம் கொடுக்குறாப்ல, எங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாரா அப்படி இப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு ஜம்முன்னு போய் உட்காந்துக்கிறாப்ல. அங்க கூட வேலை பார்க்குற ஒரு பையன். ஆளு பாக்குறதுக்கு ஏதோ சப்பானி மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் விவரமான கைதான். மேல பார்த்தா அந்த அதிகாரமிக்க நாடு, அந்த நாட்டோட அதிபர் ஒரு சர்வாதிகாரி. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சூப்பர்மேனை அடிச்ச அந்த ஹேமருக்கும் எங்க நாட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க நாட்டுக்கும் அமெரிக்க நாட்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த நட்பு 30 ஆண்டு கால நட்பு. சூப்பர்மேன்ங்கிற ஒரு ஆளு வர்ற வரைக்கும் எங்க கிடையே இருந்த நட்பு நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா இப்ப வந்து எங்க நாட்டுக்கு எதிராக நிறைய செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து அமெரிக்காவோட இருக்கிற எங்க நட்பு இப்ப பகையாயிட்டு இருக்குன்னு இன்டர்வியூ கொடுத்திருக்காப்ல. கட் பண்ணா அந்த மொட்டை அமெரிக்கால பெண்டகன்ல அமெரிக்க அதிகாரிகள் பல பேருக்கு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். பக்கத்துல இருக்கிற அந்த அதிகாரம் கொண்ட நாடு புராவியாவா, அந்த நாட்டுல இவன் உருவாக்கி வச்சிருக்கிற மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய ஆட்களா. ஹேமர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவனை உருவாக்குனதை இவன் தாங்கிறத அந்த பெருமையை பத்தி எடுத்து சொல்றான். ஹேமர்ங்கிற ஆளை இவனோட ஆள் தான். அடுத்து இன்ஜினியர்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளால அவ கற்பனையில என்ன நினைக்கிறாளோ அந்த மாதிரி அவளால மாற முடியும். அந்த மாதிரி அவளோட உடம்ப வச்சே உருவாக்க முடியும். அவதான் இன்ஜினியர் அம்மா. அடுத்து இவங்கிட்ட இருக்கிற பறக்கும் படை ஈசல் மாதிரி முய்யுன்னு பறப்பாங்க போல. இவங்களை வச்சுதான் நான் ஒரு ராணுவத்தையே உருவாக்குறேன். எங்களோட இந்த பிரைவேட் ராணுவத்தை நீங்களும் வேணும்னா தாராளமா ஹேர் பண்ணிக்கலாம், வாடகை எடுத்துக்கலாம்னு பேசுறாப்ல. ஏன்னா இப்போ அமெரிக்க நாடே நினைச்சாலும் ஒரு பேச்சுக்கு சூப்பர்மேன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு நினைச்சுக்கங்க, அவரை தண்டனை கொடுக்கறா இருந்தா எந்த ஜெயில அடைப்பீங்க, எந்த செல்லுலையும் அவரை போட முடியாது. இல்ல யாரை வச்சு சித்திரவதை பண்ணி விசாரிப்பீங்க. சூப்பர்மேனுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்ல அவனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றா இருந்தா எப்படி அவரை கொல்லுவீங்க? இப்படி எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட விட கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்கும் என்கிட்ட விடை உண்டு. என்னால இதை செய்ய முடியும், என் ராணுவத்தால இதை செய்ய முடியும்னு சூப்பரா பிரசன்டேஷன் கொடுக்கறாப்ல. புரோவியாங்கிற நாடு இந்த கார்ப்பரேட் கம்பெனியோட $80 மில்லியன் ஏதோ நிறைய கான்ட்ராக்ட் போட்டுருக்காங்களா. நிறைய ஆயுதங்களையும் ராணுவத்தையும் இவர்கிட்ட இருந்து வாங்குறாங்க இறக்குறாங்க போல தெரியுது. அந்த நாடு பக்கத்து நாடோட சண்டை போட செய்யுது அப்படின்னா இவ்வளவு அவங்க சண்டை போடுறாங்க, யுத்தம் பண்றாங்களோ அவ்வளவு உனக்கு ஆர்டர் கிடைக்கும், உனக்கு சம்பாத்தியம் கிடைக்கும். ஆனா அந்த யுத்தம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவர் சூப்பர்மேன். சூப்பர்மேனை ஒழிச்சு கட்டிட்டா உனக்கு லாபம் நல்லா கிடைக்கும், நல்லபடியா பிசினஸ் பண்ணலாம். அதுக்காக சூப்பர்மேனை ஒழிக்க பாக்குறியான்னு அங்க இருக்கிற அதிகாரிகள் சில பேர் கரெக்டா கேக்குறாங்க. ஆனா ஒரு அதிகாரி சூப்பர்மேன் ரொம்ப பாப்புலரான ஆளு, அவர் மேல கைய வச்சா ஒட்டுமொத்த நாடும் கொந்தளிக்கும், அப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு கிடைக்காது, அதனால ஒத்துக்க முடியாதுன்னு டாப்ல. அப்ப நம்ம மொட்டை என்ன நினைக்கிறான்னா அவன் ரொம்ப பாப்புலரா இருக்கிறது தான் பிரச்சனை, மக்களோட ஆதரவு இருக்கிறது தான் பிரச்சனை, அந்த பாப்புலாரிட்டி அந்த ஆதரவை உடைக்கணும் அப்படின்னு மொட்டை முடிவு பண்ணிட்டான் போல தெரியுது. கட் பண்ணி இந்த பக்கத்துல பார்த்தா எடிட்டரமா அவங்க வீட்டுக்கு வராங்க. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கையில ஒரு பேட் எடுத்துட்டு உள்ள வந்தா உள்ள நம்ம சூப்பர்மேனு சாதாரண மனுஷன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கான், இவளுக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கான். 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த எடிட்டரமாவும் நம்ம சூப்பர்மேனும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல தெரியுது. இவளுக்காக சமைச்சு வச்சிருக்கான். அவ கேட்டிருந்தால எங்களுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்களான்னு, இப்போ எனக்கு வேணா இன்டர்வியூ கொடுக்குறியா, சூப்பர்மேனா இன்டர்வியூ கொடுக்கணும்னு கேட்க சரின்னு நம்மால இன்டர்வியூ கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கேள்வி எல்லாம் படுபயங்கரமா இருக்குது. அவ கேட்கிற கேள்வி எல்லாம் நெத்தியடி கேள்விகளா இருக்குது. நீ வாட்டுக்க சண்டை போடுற, 4 பில்டிங் நொறுங்குது, $1 மில்லியன் கனவுல, அதாவது ஒரு 100 கோடி 200 கோடி ஒவ்வொரு சண்டை எப்பயும் சேதாரமாகுது, இதுக்கு இந்த நாடு பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி நீ அந்த சர்வாதிகாரியோட நாட்டுல போய் நிறைய பிரச்சனை பண்ற, பக்கத்து நாடோட அவன் சண்டை போட்டா என்ன போடலனா என்ன, அதை தேவையில்லாம குறுக்க போய்
பிரச்சனை பண்ற. அந்த நாடு அமெரிக்காவோட நட்பு நாடு. இப்போ நீ பண்ற பிரச்சனைனால இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல வெளியுறவு கொள்கையிலேயே பெரிய ஓட்டவல ஆரம்பிக்குது. இதெல்லாம் உன் மேல தப்பு தானே அப்படின்னு இவ கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றா. அவன் கத்துறான், நான் விட்டுருந்தா அந்த சர்வாதிகாரி பக்கத்து நாட்டுக்குள்ள போய் இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு போட்டிருப்பான். அவங்க சாவு நிச்சயமாயிடும். அந்த சாவை நான் தடுத்திருக்கிறேன். அது உனக்கு பெருசா தெரியலையா அப்படின்னு பேசிட்டு கோவப்பட்டு நான் கிளம்புறேன்ட்டு கிளம்புறாப்ல. அவ இதுக்கு தான் சொன்னேன் நம்ம ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. பிரேக்கப் பண்ண ரெடி ஆயிட்டாலோ என்னவோ தெரியல. அந்த பக்கம் பார்த்தா லேப் இருக்கிற ஏரியா பக்கம் மொட்டை இன்ஜினியர் அம்மா கூட ஒரு சோல்ஜர்னு எல்லா பேரும் வராங்க. இவன் தான் அந்த ஹேமர் நினைக்கிறேன். ஹேமர் யூனிஃபார்ம் போடாம வர்றான், அவ்வளவுதான் வித்தியாசம். அந்த லேப் பக்கத்துல நெருங்கும் போது லேப் தானா மேல எலும்பி வருது. பொதுவா சூப்பர்மேனோட டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவை ட்ரேஸ் பண்ணி தான் ஆளு பக்கத்துல வந்தானா லேப் மேல வரும். ஆனா இங்க டிஎன்ஏவே இல்லாம எப்படி இந்த லேப் தானா மேல வருது, எப்படி கதவு திறக்கப்படுது, நமக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மேபி பின்னால தெரிய வருமோ என்னவோ தெரியல. உள்ள வந்து பார்த்தா அந்த ரோபோக்கள் எல்லாம் கிடக்கும். அந்த ரோபோக்களை எல்லாம் அந்த சோல்ஜரு பிச்சு மேயிறான். இவ பாருங்க கையிலேயே ரம்ப மாதிரி உருவாக்கி அந்த ரம்பத்தால எல்லா பேரையும் பிளேடால அப்படியே நொறுக்கி தள்ளுறா. தலைகீழா கூட அவளோட கால தலையாவும் தலைய காலாவும் மாத்த முடியுது போல. அப்புறம் சுதர்சன சக்கரம் மாதிரி அதை வீசி எறிஞ்சு பல பேரை போட்டு தள்ளுறா. அதே சமயம் அந்த நாய் அவ மூஞ்சில கோடு போடும். காண்டானவ நாயோட மூஞ்சிலேயே அவளோட உடம்ப தெளிச்சு அப்படியே லாக் பண்ணிடுறா. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா அவங்க அப்பா அம்மா அவங்க மொழியில பேசுற அந்த மெசேஜ் இருக்குது. இவங்களோட சிஸ்டம் டெக்னாலஜி இருக்குது. மொத்தத்துக்குள்ளேயும் உள்ள போய் இருக்கிற டேட்டாவெல்லாம் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ உள்ள போறா. அவ உடம்ப வச்சு கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்றா. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது சூப்பர்மேன் இங்க வந்துட்டா பிரச்சனை ஆயிடுமே இன்ஜினியர் அம்மா கேட்க, சூப்பர்மேன் வரமாட்டான், சூப்பர்மேனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறேன், டைவர்ஷன் ஒன்னு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கிறதா மொட்டை சொல்றான். இந்த பக்கம் பார்த்தா அந்த டைவர்ஷன் என்னன்னா ஒரு சாதாரண பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு விலங்கு கத்திக்கிட்டு இருக்குது. அதை கொண்டு வந்து வெளியில இறக்கி விடுறாங்க. இந்த பக்கம் பாருங்க மொத்த டேட்டாவையும் உருகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற ஒரு விலங்கு வெளியில விட்டுறாங்க. அது 2 அடி உயரம் தான் இருந்தது. ஆனா நேரம் ஆக 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 அதோட உயரம் பாருங்க ஒரு பில்டிங்கோட உயரத்துக்கு வளர்ந்து நிக்குது. அவ்வளவு கோரமா இருக்குது. ஒரு நாயை மிதிச்சு கொண்டு இருக்கும். நல்ல வேலை நம்ம ஹீரோ தான் போய் அந்த நாயை அங்க இருந்து ஊதி தள்ளி காப்பாத்துறாரு. ஆனா நசுக்கி பிடிச்சு அவ்வளவுதான். சூப்பர்மேன் செத்துட்டாரா அப்படின்னு பார்த்தா சாகலங்க. கீழே சுவத்திலேயே சரசர சரசரன்னு ஓட்ட போட்டு மேல வராரு பாருங்க. அப்புறம் ஓங்கி ஓங்கி குத்துவாப்ல. அப்படி குத்தும்போது கூட மிருகம் பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங் மேல இடிஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த பில்டிங்கும் உடைஞ்சு போயிருக்கும். ஆனா அதையும் தடுக்கிறாரு நம்ம சூப்பர்மேன். இதுல அந்த மிருக சம காண்டாகுது. நியூஸ்லயும் இதை பத்தி தான் ஓடிட்டு இருக்கிறேன். நெருப்பு விட்டா பில்டிங்கே எரியுது. உங்களுக்கு ஒன்றும் ஆபத்துலையேன்னு விசாரிச்சுட்டு என்ன பார் அப்படின்னு மேலே போய் படு வேகமாக அங்கேருந்து பறந்து வர்றாப்புல. நெருப்பை கக்கிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி பாடு வேகமாக வந்து உச்சந்தலையிலேயே ஓங்கி ஒரு இடி. அடுத்து ஒரு பொண்ணை நசுக்க பார்க்க அந்த அம்மாவை தூக்கி காப்பாற்றி கொண்டு வந்து மொட்டை மாடையில் இறக்கி வர்றார். அதே சமயம் கிரீன் லேட்டன் அங்கே வந்திருக்கிறார். அவரால் கிரீன் கலர்ல எதை வேணாலும் கற்பனையில் நினைக்கிறத உருவாக்க முடியும். ஒரு பெரிய மைக்கை உருவாக்கி எல்லா பேரும் இங்கிருந்து விலகி போங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாப்புல. கூடவே இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு பறக்கிறவ, இன்னொருத்தவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெரிஃபிக் அப்படிங்கிறது அவரோட பேர் போல. அந்த 3 பேர் கொண்ட டீமை களத்துல இறங்கி அவங்க பங்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெரிய தண்ணி டேங்கியே இந்த மேல அடிச்சு தள்ளுறாரு நம்ம சூப்பர்மேன். மிஸ்டர் டெரிஃபிக் சேர்ல உட்காந்து டெக்னாலஜியை வச்சு ரிமோட் ரோபோக்களை வச்சு செம சேட்டை செய்யக்கூடிய ஆள். அவர் பக்கத்துல வர அவரை கடிக்கிறதுக்காக அது எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கு பாருங்க. கடிக்க வருது. பார்த்தா நம்ம கிரீன் லேட்டன் வாய்க்கே புட்டு போட்டுறான். அதை எப்படி அடக்கலாம் அப்படின்னு மிஸ்டர் டெரிஃபிக் கேட்கும்போது இங்க இருந்து அதை உயிரோட மக்கள் இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், அங்க வச்சு அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும்னு சூப்பர்மேன் பேசிட்டு இருக்க. அடச்சி அதெல்லாம் யோசிக்காத, அதோட கண்ணு 2ஐயும் நொல்லையாக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறார். கண்ணை நொல்லையாக்கணுங்கிறத அப்டேட். ஒரு பொண்ணு அந்த கண்ணை போய் அடிக்கிறேன்னு என்ன அடிக்கிறா பாருங்க. ஆனால் அதுக்கு ஒன்னும் ஆறாப்ல தெரியல. கையிலேயே கிளவுஸை மாட்டி விட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறாரு நம்ம கிரீன் லேட்டன். நிறைய சிலிண்டர் இருக்கும். அந்த சிலிண்டர் எல்லாம் ஒரு மிதிக்க மொத்தமா ஒரு குழந்தை மேல விழப்போங்க. அப்ப எவ்வளவு அழகா ஓடி போய் அந்த குழந்தை மேல எதுவும் படாம காப்பாத்துறாரு பாருங்க. நம்ம கிரீன் லேட்டன் என்ன பண்றானா ஆபரேஷன் கண்ணுக்கு பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மிஷினை கிரீன் கலர்ல உருவாக்கி கண்ணவே நங்கு 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 நங்குன்னு இடிக்க வைக்கிறான். இவங்க பண்ற எதுவும் வேலைக்காராப்ல தெரியல. அதுதான் காண்டாகி வாளால பல பேரை இடிக்குது. ஒரு அணில் மேல அடிபட்டு இருக்கும், செத்து இருக்கும். அணில கூட காப்பாத்துறாருன்னா பாத்துக்கங்களேன். இதையெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் சிம்பிளா என்ன பண்றாரு, ரோபோக்களை அந்த விலங்கோட வயிற்றுக்குள்ள அனுப்புறாரு. அது ஃபுல்லா பாம் இருக்கிற ரோபோ. அதை உள்ள அனுப்பி அந்த மிருகத்தோட நுரையீரல் பகுதியில வெடிக்க செய்யறாரு. பூம்னு மொத்தமா வெடிச்சு சதுறதுங்க. அவ்வளவுதான், அந்த மிருகத்தோட சோலி முடிஞ்சு போச்சு. அப்படியே தலைகீழா விழும். கீழே விழுந்துருச்சு. 1000 பேர் செத்து போயிருப்பாங்க. நல்லபடியா அதை புடிச்சு மெதுவா ஆள் இல்லாத அந்த பார்க் பக்கத்துல லேண்ட் பண்ணி விடுறாப்ல. எல்லாரையும் காப்பாத்துறாப்ல நம்ம சூப்பர்மேன். அப்புறம் கீழ இருந்து அப்படியே மெதுவா மேல வருவாப்ல. சூப்பர்மேனுக்கு ஒன்னாகல. கிரீன் லேட்டன் கொஞ்சம் ஓவரா பேசுற ஆளு. மக்களுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் காப்பாத்திட்டு வச்சிரோம் சீனை போட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் இவங்களோட இன்னும் போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதே சமயம் நியூஸ்ல ஒரு மேட்டர் ஓடிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்தா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு விவாத மேடை நிகழ்ச்சியில அந்த மொட்டை அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட முதலாளி சூப்பர்மேனோட அப்பா அம்மா சூப்பர்மேனை உண்மையிலேயே நம்ம உலகத்துக்கு எதுக்கு அனுப்புறாங்கிற அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. அவங்க அவரோட மொழியில பேசின ஒரு மேட்டர் நாங்க எடுத்துட்டோம், டிரான்ஸ்லேட்டும் பண்ணிட்டோம், கேட்டு பாருங்கன்னு அவங்க அப்பா அம்மா பேசுற விஷயத்தை ஓட்டி கட்டுறாப்ல. அதுல அவங்க என்ன பேசிருப்பாங்கன்னா, பையன் நல்லா வளரணும், சமத்தா இருக்கணும்,
இருக்கணும், நீ இருக்கிற இடத்துல மக்களுக்கு உதவி பண்ணணும், சேவை பண்ணணும், இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்ல போட்டிருக்கோம். அதெல்லாம் நிஜம், கரெக்டா தானே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வர நம்ம சூப்பர்மேன். ஆனா அடுத்துதான் இருக்குங்க லைட்டா கிளின்ச் ஆகும். அடுத்து பார்த்தா கிரிப்டான் கிரகத்தோட கடைசி வாரிசினி, பலம் வாய்ந்த கிரகம். எந்த ஒரு கிரகமா இருந்தாலும், கிரகத்து உயிரினங்களா இருந்தாலும் உனக்கு கட்டுப்படணும், உன்னோட அடிமையா அவங்க இருக்கணும். எவ்வளவு பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்க, எவ்வளவு பிள்ளை வேணாலும் பெத்துக்க, உன்னோட லெகசிய இந்த உலகம் முழுக்க பரப்பணும், இந்த உலகத்தை ஆளணும்லாம் அவங்க பேசியிருப்பாங்க போல தெரியுது. அதையெல்லாம் பார்த்ததும் நம்ம அமெரிக்க மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆறாங்க. சூப்பர்மேன் நம்மளை காப்பாற்ற வந்தவர் இல்ல, நம்மளை அடிமையாக்க வந்தவர் நினைச்சுக்கிட்டு கிடைக்கிறதெல்லாம் விட்டு எறிகிறாங்க, அடிக்கிறாங்க. ஒரு இன்டர்வியூல சூப்பர்மேன் இருந்த புகழெல்லாம் அப்படியே காலியாக ஆரம்பிக்குது. வெறுப்பாய் போயிட்டார். ஒரு பில்டிங்குள்ள போய் இருக்கிறார். டீம் ஆட்கள் வந்து கண்ணாடியை ஃபுல்லா கிரீனா மாத்தி விடுறாரு நம்ம கிரீன் லேட்டன். அந்த மெசேஜ் எல்லாம் உண்மையானு கேட்டா பாதி மெசேஜ் உண்மை, மீதி மெசேஜ் போய் எங்க அப்பா அம்மா அப்படி சொல்றவங்க இல்ல அப்படின்னு அவங்களோட சண்டை போடுறான். அப்ப நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் இல்ல, எனக்கு எது ஆத்தென்டிக் எது டூப்ளிகேட் எனக்கு தெரியும், நான் பார்த்த வரைக்கும் அது ஆத்தென்டிக்கான மெசேஜ் மாதிரி தான் தெரியுது, டூப்ளிகேட் மாதிரி எனக்கு தெரியல, மெசேஜ் உண்மைதான் அப்படின்னு பேசுறது நீங்க கூட என்ன நம்ப மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஆளு படு வேகமா பறந்து போய்கிட்டு இருக்கிறான். மேட்டரை பார்த்து நம்ம எடிட்டர்மாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா அமெரிக்க அதிகாரிகள் எல்லாம் பெண்டகன்ல ஒண்ணு கூடுறாங்க. நியூஸ்ல வந்த மேட்டர் எல்லாம் உண்மையா இருந்தா சூப்பர்மேனை கட்டுப்படுத்தி ஆகணும், நம் நாடு ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாமே எதிரி ஆயிட்டாங்க. நியூஸ் மீடியா எல்லாம் பரபரக்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த சர்வாதிகாரி பொரோவியாங்கிற எங்கள் நாடு பக்கத்து நாடை காப்பாற்றணும், பக்கத்து நாட்டு மக்களை காப்பாற்றணும் தான் நினைக்கிறோம். ஆனா அந்த சூப்பர்மேன் தான் அந்த பக்கத்து நாடை தன் அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அந்த நாட்டு பெண்கள் எல்லாம் ரொம்ப அழகா வேற இருப்பாங்க, நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கணும், பொண்டாட்டி ஆகணும்னு சொல்லி தான் அந்த நாட்டையே தன் வசம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்றான்னு வேற அந்த சர்வாதிகாரி இன்டர்வியூ கொடுத்துட்டு கிளம்புறாரு. அவரோட ரூமுக்கு போனதும் எல்லாரும் வெளியிலே இருங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போனவர் அவரோட போட்டோ ஒன்று இருக்கும், அந்த போட்டோவை ரகசியமா திறக்கிறார். பின்னாடி பார்த்தா ஒரு ரகசிய கதவு இருக்குதுங்க. அது வழியா அந்த பக்கம் போனா இங்கே ஒரு போர்ட்டல் வச்சிருக்கிறார். அந்த கார்ப்பரேட் முதலாளி மொட்டையன் இவருக்காக ரெடி பண்ண போர்ட்டல் போல. அதுல இறங்கி இந்த பக்கத்துல வந்தா அந்த பாக்கெட் யூனிவர்ஸுக்கு வந்து சேர்றாங்க. அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் இருக்குதுங்க. அந்த சோல்ஜர் ஒருத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான். இப்போ சூப்பர்மேனுக்கு இருக்கிற புகழை அளிப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்குது. அவன் ரொம்ப புகழோட இருக்கிறதுனால தான், மக்களோட ஆதரவோட இருக்கிறதுனால தான் அமெரிக்கா அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல, இனிமே நடவடிக்கை எடுக்கும்ல அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்க பார்த்தா லேப்ல இருக்கிற ரோபோக்களை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க, கம்ப்யூட்டர்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. தன்னோட டிஎன்ஏ இருந்தாதான் லேப் மேல வரும், கதவு திறக்கும். என் டிஎன்ஏ இல்லாம எப்படி அவங்க கதவை திறந்தாங்க, லேப் மேல வந்துச்சுன்னு கேட்டா அந்த ரோபோ கிட்ட அதுகிட்ட பதில் இல்ல. என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு தான் கேட்டுட்டு இருக்குது. பாவம் ரோபோ செத்து போச்சு. தான் நாயை விசிலடிச்சு கூப்பிடுவாப்ல. அப்படி விசிலடிச்சு பார்த்தா இப்ப வரைக்கும் அந்த நாய் வந்த பாடு இல்ல. கோவத்துல நேரா அந்த கார்பரேட் கம்பெனிக்கு போய் அந்த மொட்டை கிட்ட நான் எங்க அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுவான். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற விஷயத்த கூட பக்கத்திலே இருக்கிற அந்த மொட்டையோட லவ்வர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறா. அது லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. பாத்தீங்களா, தன் சக்தியை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம் பண்றதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது பத்தாது நம்ம ஜான் சீனா அவர் வேற இன்டர்வியூல அவர் அப்படித்தானே ஏதோ பேசிட்டு இருக்கிறாப்ல. நொந்து போய் வீட்டுக்கு வந்து சேர்றார். வெளியில பார்த்தா ஒரு ராட்சச நட்சத்திர மீனோட கிரீன் லேட்டனை மித்த ஆட்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு தன்னோட நாய் தான் முக்கியம்னு நாயை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான். நாய் கிடைக்கலையான்னு வருத்தப்பட்டு இருக்கிறான். எடிட்டர் அம்மா டீ போட்டு கொடுக்குது. அந்த சண்டையில போய் பங்கெடுக்கலையான்னு அதெல்லாம் அந்த டீம் பாத்துக்கும், எனக்கு என் நாயை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமா இருக்கிறான். ஃபுட்டேஜ்ல பாதி உண்மை பாதி போய் என் அப்பா அம்மா அப்படி மெசேஜ் கொடுக்குறவங்களே இல்ல அப்படின்னு இன்னும் நம்பர் தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒட்டுமொத்த நாடுமே இவனை வில்லனா பார்த்துட்டு இருக்குது. இந்த நிலைமையில நான் என்ன பண்ணணும்னு கேட்டா அந்த எடிட்டர் அம்மா பேசாம சரணடைஞ்சிரு, அமெரிக்காவோட விசாரணையை நீ தாராளமா ஏத்துக்கோ, விசாரணையில வந்துட்டு அப்படி என்னத்தை பெருசா வாங்கிட்டு வாங்கிட முடியும், நம்ம சைடுல நீதி இருக்கு, நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு, போய் சரணடை அப்படின்னு சொல்லிருப்பா போல. அதனால நம்மளால சரணடைய வந்திருப்பாரு. ஆனா சரணடைகிறவனை என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த கார்பரேட் கம்பெனி கிட்ட சூப்பர்மேனை பிடிக்கிற பொறுப்பையும் அடைக்கிற பொறுப்பையும் விசாரிக்கிற பொறுப்பையும் அவுட் சோர்சிங் பண்ணிடுச்சு அமெரிக்க ராணுவம். ஏன்னா சூப்பர்மேன் அவங்களால எதுவும் பண்ண முடியாங்கிறதுனால அந்த சூப்பர் சோல்ஜரும் இன்ஜினியர் அம்மாவும் வந்துதான் அவரை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போறாங்க. கூட வரவர் தான் இந்த மாதிரி நாங்க மேட்டரை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம், உன்னை இனிமே அந்த கார்பரேட் கம்பெனி தான் பாத்துக்கும் சொல்லிடுறாரு. அதே மாதிரி அந்த கடற்கரை பக்கம் இவங்களை கொண்டு வந்து இறக்குறாங்க. நேரா போனா தார்பாய் விளக்கப்படுது, உள்ள போர்ட்டல் இருக்குது. அந்த போர்ட்டலுக்குள்ள கொண்டு போனா அந்த பக்கம் அந்த பாக்கெட் யூனிவர்ஸ்னு ஒன்னு இருக்குது. இதையும் உருவாக்குறது அந்த கார்பரேட் கம்பெனி அந்த மொட்டையன் தான். உள்ள வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி பெட்டி. அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்கத்திலேயே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு பாருங்க சோகமா. அவர் எதுக்குன்னு நம்ம மொட்டை இனிதான் சொல்லுவான். அப்புறம் பட ஓட்டி மாதிரி ஒருத்தவர் இதை ஓட்டிட்டு அந்த பக்கத்துல கூட்டிட்டு போறார். இது ஒரு பாக்கெட் யூனிவர்ஸா, ரெண்டு யூனிவர்ஸுக்கு நடுவுல இதை நான் உருவாக்கி வச்சிருக்கிறதா, பிளாக் ஹோல் மூலமா உருவாக்கி வச்சிருக்கிறதா இந்த மொட்டையன் சொல்றான். பல இடத்துல பல போர்ட்டல்ஸை, மல்டிபிள் டைமென்ஷனல் போர்ட்டல்ஸை வச்சிருக்கிறேன், எது வழியா வேணாலும் என்னால இங்க வர முடியும் போக முடியும் இருக்காப்ல. இங்கேயும் விசிலடிச்சு பாக்குறான். நான் இந்த பக்கம் வந்தாப்ல தெரியல. அப்புறம் உன் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் யார் தெரியுமா? இவன் வித்தியாசமான ஆளு. இவன்ட்ட இருக்கிற பவர் என்னன்னா உலகத்துல இருக்கிற எந்த ஒரு தனிமத்துக்கும் தான் உடம்ப மாத்த முடியும் போல தெரியுது. ரொம்ப அழகா கிரீன் கலர்ல மாத்தி காட்டுறார். இந்த கிரீன் கலர்ல மாறின அந்த கல்லுக்கு பேரு கிரிப்டோனைட். இந்த கிரிப்டோனைட் தான் சூப்பர்மேனுக்கு ஆகவே ஆகாத ஒரு தனிமம். இது இருந்தாலே நம்ம சூப்பர்மேன் பலகீனப்பட்டு போயிடுவான். இவனுக்கு
அவருக்கு சக்தி கொடுக்கிறது சூரிய ஒளினா பலவீனப்படுத்துறது இந்த கிரிப்டோனைட் தான். அப்படியே ஒரு மாதிரி பலவீனப்பட்டு விழுகிறார் கீழே. அதே சமயம் சூப்பர்மேன் அரசு செய்யப்பட்ட அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த சர்வாதிகாரி பக்கத்து நாட்டு மேல படையெடுத்து ராணுவத்தை கூட்டிட்டு கிளம்பிட்டான் போல. எல்லாம் பக்கா பிளானிங்ல நடக்குதோ என்னவோ தெரியுது. நம்ம எடிட்டரம்மா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த மொட்டையன் தான். அவனோட கார்ப்பரேட் கம்பெனி தான். அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த ஆராய்ச்சியில அவ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. மொட்டையன் சர்வாதிகாரியோட ஒரு டீல் போட்டுருக்கான் போல. இதுவரைக்கும் அந்த சர்வாதிகாரி $80 மில்லியன் அளவுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்களா ஆயுதத்தை வாங்குறதுக்கு, ராணுவத்தை வாங்குறதுக்கு. ஆனா இதுவரை அந்த சர்வாதிகாரி பணத்தை செட்டில் பண்ணதுன்னு பார்த்தா வெறும் $1 பில்லியன் தான் செட்டில் பண்ணியிருக்கிறாராம். அப்போ பணத்துக்காக அவன் செய்யல, வேற எதுக்காக செய்யறான் அதை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. உடனே கூட இருக்கிற நம்ம சப்பானி ஒரு ஆளுக்கு மெசேஜ் போடுறான். இவ யாருன்னா அந்த மொட்டையோட லவர். அவளை பார்க்கணும்னு ஒரு மெசேஜ் போட்டுருக்கான். சூப்பர்மேனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்கான். உடனே ரிப்ளை பண்ணிடுச்சு அந்த அம்மா. பாக்கெட் யூனிவர்ஸ்னு மொட்டை எதையோ உருவாக்கி வச்சிருக்கானா, அதுக்குள்ளதான் அடப்பட்டு கிடக்கிறதா என் சோர்ஸ் சொல்லுதுங்கிறான். யாரா உன் சோர்ஸ்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஆனா சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு அவன் சந்தோஷப்படுறா. அவ ராத்திரி பாக்கணும் வேற கூப்பிட்டுருக்கா. இவன் ஒரு மாதிரி தலைவலியா பாக்குறான். ஏன்னா அவளை உண்மையிலேயே லவ் பண்ணல, அவ ஒரு அறுவை கேஸ்ன்னு நினைக்கிறான். இங்க பாக்கெட் யூனிவர்ஸோட இந்த பக்கத்துல பாருங்க ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ். அந்த கம்ப்யூட்டர்லாம் இயக்குறது நிறைய குரங்குங்க. அந்த குரங்களோட தலையில நிறைய ரிமோட்டை மாட்டி வச்சிருக்கான். சோ கொடுக்கிற வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு அதோட மூளையை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு நம்ம மொட்டை. அந்த குரங்குகள் என்ன வேலை பண்ணுனா சோசியல் மீடியால சூப்பர்மேனை பத்தி அப்படி இப்படின்னு போட்டு கெட்ட கெட்டதா எழுதி அவனை வில்லனாக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பிபிஓவை நடத்திட்டு இருக்கிறான். குரங்குகளால் நடத்தப்படக்கூடிய பிபிஓ சூப்பர்ல. அடுத்து பார்த்தா இங்க ஏகப்பட்ட செல் இருக்குது. மெட்டா ஹியூமன்ஸ் சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஆட்கள் பல பேரை அரசியல்வாதிகளுக்கு வேண்டாதவங்கள, பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு வேண்டாதவங்கள, எனக்கு வேண்டாதவங்களன்னு எல்லா பேரையும் நான் இங்கதான் அடைச்சு வச்சிருக்கேன். மற்ற நாடுகளுக்கு வாடகை கூட விடுவேன். அவங்க நாட்டு கைதிகளை அடைச்சு வைக்கிறதுக்கு பணமும் வாங்க வேண்டிட்டு இருக்கிறாப்ல. இதுல ஒரு பொண்ணு இந்த மொட்டையோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு போல அடைச்சு வச்சிருக்கான். தன்னை பத்தி பேப்பர்ல தப்பா எழுதினவள அடைச்சு வச்சிருக்கான். இங்க ஒரு பச்சை குழந்தையும் அடைச்சு வச்சிருக்கான். கூட இருக்கிறான் பாருங்க ஒரு அடியால். அவன் அந்த குழந்தைய கொண்டு வேணும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த குழந்தை யாருன்னா நம்ம சூப்பர்மேனோட பக்கத்துல சூப்பர்மேனுக்கு ஆகாத அந்த கிரிப்டோனைட்டையே தன் கையால உருவாக்கி வச்சிருக்கிறாருல அவர் தான் அப்பா. சோ உன் குழந்தைய கொண்டு வேணும் மிரட்டி தான் இப்படி எடுபடி வேலையை வாங்கிட்டு இருக்கிறாரு அந்த மொட்டை. இந்த பக்கம் ராத்திரி பார்க்கணும்னு மொட்டையோட லவ்வர் மெசேஜ் போட்டிருந்தால அதனால நம்ம பையன் அங்க வந்து பாக்குறாங்க, பேசுறாங்க. ஆனா இவன் கேட்கிற கேள்வி எல்லாம் மொட்டை மேல இருக்கிற மாதிரியே ஆர்வமா போகிறதுனால என்ன லவ் பண்றியா, அந்த மொட்டையை லவ் பண்றேன்னு இவ கேட்கிறா. அது இல்ல, நாம 2 பேரும் ஒண்ணு சேரணும்னா அந்த மொட்டையை விட்டு நீ விலகணும்ல, அதுக்காக தான் கேட்கிறேன். அவன் பத்தி ஏதாவது டீடைல் இருந்தா சொல்லு, ஆதாரம் இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்க சரி சொல்றேன், ஆனா ஒரு வாரம் என் கூட டேட்டிங் வரணும்னு கேட்டுக்கிறான். நம்ம பையலும் சரின்னு ஒத்துக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா சூப்பர்மேனோட உடம்பு ஒரு மாதிரி ஆகுது, மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, பலவீனப்பட்டு போறாப்ல. என்ன இங்க இருந்து ஃப்ரீ பண்ணி விடு, உன் குழந்தைய நான் காப்பாத்துறேன்னு சூப்பர்மேன் டீல் போட்டா அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பேசாத இல்ல வாயிலே அடிச்சிருன்னு வந்து சத்தம் போட்டு போறார். இந்த பக்கம் பார்த்தா கிரீன் லேண்டன் கிட்ட அந்த டீம் கிட்ட வந்து எரிட்டரமா பேச்சுவார்த்தை நடத்துது. என்னதான் இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட் இல்ல, அவரை காப்பாத்தணும்லன்னு. ஆனா அவங்க அமெரிக்க கவர்மெண்டே ஒரு கைதி அவர் அடைச்சு வச்சிருக்கும் போது ஒரு கைதியை நாங்க காப்பாத்தினா தேவையில்லாம எங்க மேல தப்பு வரும், அதனால என்னால முடியாதுன்னு கிரீன் லேண்டன் சொல்லிடுறாரு. அவரோட ஹேர் பாருங்க கன்றாவியா இருக்குது பாக்குறதுக்கு, சட்டியை கவுத்து வச்சாப்ல இருக்குது. முடியாதுன்னுட்டாங்க. சரி எக்கட கெட்டுப்போங்கன்னு இவ கிளம்பி வெளியில வந்தா மிஸ்டர் டெரிஃபிக் அவர் மட்டும் நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு வராரு. 2 பேரும் அவரோட வண்டியில ஏறி புறப்பட்டு போறாங்க. எப்படி வண்டி ஓட்டணுங்கிறத அவ பார்த்து தெரிஞ்சுக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா சூப்பர்மேனை சித்திரவதை பண்ணி எல்லாம் விசாரிக்க முடியாது, சொல்ல போறது இல்ல. சூப்பர்மேனுக்கு வேண்டப்பட்டவர் அந்த பீஸா கடைக்காரர் ஒருத்தர் வந்தார்ல, அவரை ஒரே ஒரு நாள் அவர் கடைக்கு போய் பீஸா சாப்பிட்டுருக்காப்ல. அந்த ஒரு காரணத்துக்காக அவரை நான் கொல்லுவேன்னு வந்து நிக்கிறேன். துப்பாக்கியில ஒரே ஒரு தொட்டா போட்டு கேள்வி ஏப்பறேன், பதில் சொல்லணும். கரெக்டா பதில் சொன்னா விட்டுருவேன், இல்ல பதில் சொல்ல விரும்பல அப்படின்னா சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஏப்பாப்ல. பதில் சொல்ல லேட் ஆகும், சுடுவாப்ல. நல்ல வேலை தோட்டா அதுல இல்ல, தப்பிச்சாச்சு. மறுபடியும் அடுத்த கேள்வி, உன்னை இங்க வளர்த்தவங்க யாரு அப்படின்னு. அதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். சுட்டா பாவம் அந்த பீஸா கடைக்காரன் செத்தே போயிட்டாங்க. துடிச்சு போறாரு நம்ம மனுஷன், அழுகுறாப்ல. இதையெல்லாம் பார்த்து அந்த சர்வாதிகாரியும் சிரிச்சிட்டு இருக்கிறான். அடுத்து உனக்கு வேண்டப்பட்டவங்களை நான் கூட்டிட்டு வருவேன், அந்த எடிட்டர்மா கூட கூட்டு வருவேன், அவளையும் உன்னை இது முன்னாடி இதே மாதிரி நான் சுட்டு கொல்லுவேன், உனக்கு வேண்டப்பட்ட எல்லா பேரும் இங்க வச்சு நிப்பாட்டி உண்மையை சொல்ற வர கொன்னுகிட்டே இருப்பேன்னு மிரட்டுறாப்ல. இதையெல்லாம் பார்த்து அந்த தகப்பன் ஒரு மாதிரி அழுகுறாரு, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பார்த்தா கடற்கரை பக்கம் வண்டி வந்து நிக்குது. சூப்பரா நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் இறங்குறாரு. கூடவே நம்ம பொண்ணு வரா எடிட்டர்மாவும். உள்ள வரக்கூடாதுன்னு அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம பையன் கேட்க மாட்டான். சூப்பர்மேன் இந்த டென்ட்டுக்குள்ள தான் போயிருக்காங்கிறத டிஎன்ஏ ட்ரேசஸ் வச்சு கண்டுபிடிப்பான். எப்படி கண்டுபிடிக்கிறான் இதெல்லாம்? சூப்பர்மேனோட ரத்தத்துக்குள்ள நானோ பார்ட்டிகல் ரோபோட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கானா. சோ அதனால எல்லாரையுமே ட்ராக் பண்ண முடியும். வேண்டப்பட்ட எல்லாரோட உடம்புலையும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான் போல மிஸ்டர் டெரிஃபிக். இவங்க தாக்க வரும்போது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்புக்காக ஒரு அரணை உருவாக்கிட்டு இவர் எப்படி சண்டை போடுறாருன்னு பாருங்க. இவர் ஒரு 6 பால் மாதிரி 6 ரோபோ வச்சிருக்காரு. அந்த பால் ரோபோ பயங்கரமா அடிக்கும். அதை விட இவர் ரொம்ப சூப்பரா அடிக்கிறாரு. செமையா சண்டை போடுறாப்ல. சூப்பரா ஸ்டைலா சண்டை போடுறதெல்லாம் வேற லெவல்ல இருக்குது. கெத்து காட்டுறாப்ல. அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு அவர்கிட்ட இருக்க அந்த பாதுகாப்பு வளையத்தை
எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து கூட்டிட்டு போறாப்ல. சுத்தி இருந்த ஒரு பயம் இல்லையே, எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க, யாரையும் கொல்லவும் இல்ல. இங்க வந்து பார்த்தா அந்த போர்ட்டலை பார்த்ததுமே அடங்கொன்னியா அப்படி சொன்னது கரெக்ட் தான், பாக்கெட் யூனிவர்ஸ் அவன் உருவாக்கி இருக்கிறான் போல, இந்த போர்ட்டலை பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு அந்த போர்ட்டலை ஹேக் பண்ண முடியுமான்னு நம்மால தன்னோட பால் ரோபோஸை வச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாப்ல. அந்த பக்கம் அந்த அப்பா, சே அந்த நல்லவனை போய் அந்த பீஸா கடைக்காரனை போய் அவங்க கொண்டு இருக்க கூடாது, என் பிள்ளைய நீ காப்பாற்ற வேணா சொல்லு, நான் உனக்கு உதவி பண்றேன்னு அப்பா ஒரு முடிவுக்கு வரார். கிரிப்டோனைட்டை மறைய செஞ்சிடறார். அது போயிட்டதும் இவருக்கு லைட்டா பலம் கிடைக்கும். இருந்தாலும் முகம் இன்னும் பழைய நிலைமைக்கு மாறல, ஏன்னா பலவீனப்பட்டிருக்கிறார். இவருக்கு ஏன் இன்னும் பலம் கிடைக்கலன்னு அப்பா கேட்டா, தனக்கு பலம் கிடைக்கலன்னா எனக்கு சூரியனோட வெளிச்சம் வேணும், சூரிய வெளிச்சம் இல்லைன்னா எனக்கு அவ்வளவு ஈஸியா பலம் கிடைக்காது அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இந்த பக்கம் பார்த்தா ஓரளவு போர்ட்டலை ஹேக் பண்ணி நம்ம ஆட்கள் உள்ள வராங்க. போர்ட்டலோட மறு எண்டுல பார்த்தா பாக்கெட் யூனிவர்ஸ் இருக்குது. ரெண்டு யூனிவர்ஸுக்கு நடுவுல இந்த மாதிரி பாக்கெட் யூனிவர்ஸ் உருவாக்குறதுங்கிறது ரொம்ப தப்பா, முட்டாத்தனமா. இதோட பின்விளைவுகள் படு பயங்கரமா இருக்குமா. கீழே ஆறு மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குதுல, அது பூலோகத்தையே ரெண்டா பிளக்கிற அளவுக்கு வலிமை வாய்ந்ததான். அதே மாதிரி இங்க இருந்து போறதுக்கு ஒரு பறக்கிற படகு ஏதாவது வேணும், நம்ம இங்க இருந்து இப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இப்போ இந்த பக்கத்துல பார்த்தா தகப்பன், உனக்கு சூரிய ஒளி தானே வேணும், சூரிய ஒளியில என்னென்ன தனிமங்கள் இருக்குமோ அதை எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை உருவாக்குறாப்ல. சூரியன் கிட்ட இருந்து கிடைக்கிற பவர் இவர் உருவாக்குற இதுல இருந்து கிடைக்கும் போல. சோ பவர் ஓரளவு கிடைக்க ஆரம்பிக்க அவரும் கொஞ்சம் பலமாயிட்டு இருக்கிறார். அதே சமயம் அந்த வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் ரெண்டு பால் ரோபோவை அனுப்பிச்சு வைக்கிறார் உள்ள சூப்பர்மேன் எங்கயாவது இருக்கிறானு பாக்குறதுக்காக. அதே சமயம் ஓரளவு பலம் கிடைச்சதும் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நேரா இந்த குழந்தை இருக்கிற இடத்துக்கு தான் வரார். குழந்தைய வச்சிட்டு இருக்கிற அடியால் அடிச்சு போட்டு குழந்தைய ஒரு கையில பிடிச்சிட்டாரு. அந்த பக்கம் அப்பாவும் வந்துடுறாப்ல. அப்பா கிட்ட குழந்தைய ஒப்படைச்சா, குழந்தைய வச்சுட்டு என்னால பறக்க முடியாது, குழந்தைய நீங்க வச்சிருங்க, வெளியில வந்து வாங்கிக்கிறேங்கிறாப்ல. சோ குழந்தைய கையில வச்சுக்கிட்டு அடுத்து நாயை அடைச்சு வச்சிருக்காங்கல்ல, அதை ஒரு இடிச்சு நாயை காப்பாத்தியாச்சு. ஆனா நாய் நிலைமையை புரிஞ்சுக்காம படு வேகமா ஓடியாந்து ஹீரோவை நக்கி நக்கி காப்பாத்தி இது பண்ணிட்டு இருக்குது, கொஞ்சிக்கிட்டு இருக்குது நிலைமை தெரியாம. அடுத்து பார்த்தா சோல்ஜர்ஸ் வர ஆரம்பிச்சிடறாங்க. சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடணும். ஒரு கையில குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்களோட சண்டை போடுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. இருந்தாலும் கண்ணா பின்னான்னு சண்டை போட வேண்டிய ஒரு சூழல். ஃபுல்லா மொதுன்னு மொத்தமா வந்து விழுகிறாங்க. அந்த ஆத்துக்குள்ள கொண்டு போய் விழுகிறாப்ல. அப்படி விழும்போது கூட குழந்தை மேல எதுவும் பற்றக்கூடாதுன்னு குழந்தைய மேலேயே தூக்கி வச்சிருக்காரு, உள்ள மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லி. தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்குது. குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்குது. ரொம்ப வீக்கா இருக்கிறான், அவனை கொன்னுடுங்கன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் முடிவு பண்றாங்க. அதே சமயம் நாய் ஓடியாந்து அவங்கள ஒருத்தவனை கடிச்சு குதறிட்டு இருக்குது. இன்னும் ஆத்துல இவங்க அடிச்சு செல்லப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. மேல அப்பனை 4 பேர் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. அவர் ரொம்ப சிம்பிளா ஒரு ஆஷிட்டா மாதிரி அவங்க மேல ஆஷிட்ட மொத்தத்தையும் தெளிக்கிறார். மொத்த சூட்டும் புகஞ்சு போச்சு, ஆளெல்லாம் கீழே விழுவானுங்க தான். அந்த பால் ரோபோ போய் அங்க இருக்கிற நாய் சண்டை போட்டு இருக்கிறத கவனிச்சிருது. ஆனா அந்த நாய் ஏதோ இது ஒரு டாய் நினைச்சுக்கிட்டு படு வேகமா ஓடியாந்து ஒரு பாலை கடிச்சு குதறி போட்டுருச்சு. இங்க பார்த்தா இன்னும் நம்ம சூப்பர்மேனை கொல்றதுக்காக ஒரு சோல்ஜர் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். குழந்தைய கையில வச்சுட்டு அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. லேசரை விட்டு அவனை தாக்கிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா ஆத்தோட மறுமுனைக்கு போயிடணும். அது ஒரு பெரிய போர்ட்டல். அதுக்குள்ள போச்சுன்னா வெற்றிடத்துக்கு போயிடுவாங்க, அப்புறம் திரும்ப வர முடியாது. அதுக்குள்ள போகாம இருக்கணும். காப்பாத்துன்னு கத்துவாப்ல. ஒரு விசில் அடிப்பாப்ல. நாய் வேகமா ஓடியாருது. தன்னை இழுக்க சொல்லி முயற்சி பண்ண பாக்குது, ஒண்ணு வேலைக்காகல. அதுக்குள்ள அப்பா அந்த பக்கத்துல வேகமா வராரு. வேகமா வந்து நட்சத்திர மீன் மாதிரி ஒரு கையை போட்டு அவரை போர்ஸ பிடிச்சி இழுக்கிறாரு இந்த பக்கம், அந்த வெற்றிடத்துக்குள்ள போயிட கூடாதுங்கிறதுக்காக. அதுக்குள்ள நாய் வேற அந்த பக்கம் போகுது. நம்மால கஷ்டப்பட்டு பயங்கரமா ஊதுவார். ஊதுல மொத்தமும் ஃப்ரீஸ் ஆகும். ஃப்ரீஸ் ஆறதுனால அந்த வெற்றிடத்தோட ஈர்ப்பு விசை குறையும். அந்த கேப்ல உள்ள போய்கிட்டு இருக்கிற நாயையும் காப்பாத்தி ஈர்ப்பு விசையை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு வழியா அப்படியே பின்னோக்கி வர்றாங்க. ஆத்த தாண்டி இந்த பக்கத்துல இருந்து விழுகிறாங்க. குழந்தை சேஃபா இருக்கு, பிரச்சனை இல்ல. சோ சூப்பர்மேன் இருக்கிறத இப்போ இந்த பால் ரோபோ பாத்துருச்சு. அவங்களுக்கு வழிகாட்டுது. சூப்பர்மேன் என்ன ஃபாலோ பண்ணி இங்க இருந்து சொல்றாப்ல. அதுக்குள்ள பார்த்தா இந்த போர்ட்டல் வேலை சுருங்கிக்கிட்டே வருது. போர்ட்டலுக்குள்ள ரொம்ப நேரம் நிக்க முடியாது போல. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாய் வந்ததும் இவங்களும் வெளியில வந்து விழுந்துறாங்க. பின்னாடியே நம்ம சூப்பர்மேனு, குழந்தை, தகப்பன் எல்லாரும் வந்து விழுகிறாங்க. அந்த பால் ரோபோவை போட்டு கடிச்சு குதறிக்கிட்டு இருக்குது தாய் நினைச்சுக்கிட்டு. அது எவ்வளவு விலை தெரியுமான்னு மிஸ்டர் டெரிஃபிக் கோவப்படுறாப்ல. நான் கோவப்படுது. குழந்தைய காப்பாத்தியாச்சு, நல்ல விஷயம். அப்புறம் அப்பாவும் குழந்தையும் அங்க இருந்து தனியா கிளம்பி போயிடுறாங்க. எடிட்டரம்மா சூப்பர்மேனை நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு போகுது. அந்த வண்டியில உட்கார வச்சாச்சு. மிஸ்டர் டெரிஃபிக் மட்டும் வரல. ஏன்னா அந்த பாக்கெட் யூனிவர்ஸ்ல ஏதோ பிரச்சனை போல. அந்த பிரச்சனையால இந்த பூமியே ரெண்டா பிளக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரி பண்ண முயற்சி பண்றேன்னு அங்க உட்காந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த நாய் வேற வண்டியை ஓட்டுற சமயம் போய் குறுக்கால வந்து உட்காந்து பிரச்சனை பண்ணுது. அதையும் தாண்டி வண்டி எடுத்து ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா அவங்க தப்பிச்சிட்டாங்கிற மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு மொட்டை செம காண்டாகரா எல்லாத்தையும் உடைக்கிறான். எப்பவுமே செல்ஃபி எடுத்து அந்த காதலியை பார்த்து வெளியில போடி அப்படின்னு கெட்ட வேகத்துல திட்டி கிடக்கிறதெல்லாம் விட்டு எரிஞ்சு செம டென்ஷன் ஏத்தி விட்டான். அவளுக்கு பயங்கர கோவம் வருது. சூப்பர்மேனை கண்டுபிடிச்சானுங்கிறாரு மொட்டை. அதே சமயம் இங்க பார்த்தா பாத்ரூம்ல இருந்து அந்த காதலி, அவன் கூட நான் பிரேக்கப் பண்றேன், அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உனக்கு நான் அனுப்புறேன், நீ என்ன ஏத்துக்கணும் வச்சுக்கணும் எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆனா அவ சத்தமா பேசுறது வெளியில இருக்கிற சோல்ஜருக்கு கேட்டுருது. அவர் மொட்டை கிட்ட போட்டு கொடுத்துறாரு போல. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா சூப்பர்மேனா தான் அப்பாவோட வளர்ப்பாப்பாவோட வீட்டுக்கு வந்து இருக்கிறார். உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, சூரிய ஒளி தேவை, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாப்ல. பாத்ரூம் பக்கம் வந்து அவர் அந்த காதலி
காதலியை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அந்த கேப்ல அவ சென்ட் பட்டனை அமிச்சிட்டா. என்ன அமிச்சிருப்பான்னு பார்த்தா நிறைய செல்ஃபி போட்டோவை தான் அமிச்சு வச்சிருக்கா. சப்பானிட்ட போன் பண்ணி ஏதாவது மேட்டர் தெரியுமான்னு கேட்கும்போது அவ வெறும் போட்டோ தான் அமிச்சு வச்சிருக்கா, உருப்படியா எதுவும் இல்ல, இருந்தாலும் உங்களுக்கு அமிச்சு வச்சிருக்கேன்னு திரும்ப அமிச்சு வைக்கும் போது அந்த போட்டோவை நல்லா உத்து பார்த்து சூப்பர்பா உன் காதலி செம டேலண்ட் புத்திசாலின்னு பாராட்டுறா நம்ம எடிட்டரம்மா. என்னடான்னு பார்த்தா பின்னாடி அவ எல்லாத்துலயும் செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் பின்னாடி இருக்கிற ப்ரூஃபையும் சேர்த்து எடுத்திருப்பா. அதுல பாருங்க என்ன பண்றாங்கன்னு. பக்கத்துல இருக்கிற அந்த பலவீனமான நாடை ரெண்டா உடைச்சு ஒரு பக்கத்தை அந்த சர்வாதிகாரி எடுத்துப்பார், இன்னொரு பக்கத்தை இந்த மொட்டை கார்பரேட் கம்பெனியோட முதலாளி இவர் எடுத்துப்பாராம். இதுதான் அவங்களோட திட்டம். அதுக்காகத்தான் பணம் வாங்காம ஒரு நாட்டோட பாதியவே விலைக்கு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். அது ஓசிக்கு யுத்தம் பண்ணி ஜெயிச்சு பாதி நாட்டை தான் வச்சுக்கணும்னு நினைச்சிருக்காப்ல. இதுதான் அவங்க டீலுங்கிறத எடிட்டரமா கண்டுபிடிச்சிட்டா. இதை பத்தி நியூஸ்ல எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க போல தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா போர்ட்டல் பிரச்சனையாச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த பிளவு ஒரு உலகத்தையே பிளக்கும்னு வேற சொன்னாங்கல்ல, அதுதான் நடக்குதுங்க. உலகத்தையே பிளக்கிற வேலை ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் சூரிய ஒளி உடம்புல பட்டதும் ஓரளவு தேறி வரார். அப்பா 4 அட்வைஸ் போடுறாப்ல, எல்லாத்தையும் மறந்து உலகத்தை காப்பாத்த பாரு, உலகம் ஒன்ன புரிஞ்சுக்கணும். அதுக்குள்ள இங்க பாத்தீங்கன்னா பக்கத்து நாடு மேல படையெடுக்கிறதுக்காக சர்வாதிகாரோட ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து நாடோ அவங்களால முடிஞ்ச அளவு சின்ன சின்ன கம்பிகள் எடுத்து சின்ன சின்ன கம்புகள் எடுத்து அதுல ஒரு சின்ன பையன் பாருங்க சூப்பர்மேனோட கொடியை நட்டு சூப்பர்மேன் உதவிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட துப்பாக்கி கூட இல்ல, கிடைக்கிற கட்டைகளை வச்சுட்டு யுத்தத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு யுத்தத்தை தான் தடுக்கணும்னு நம்மளால யோசிக்கிறான். இதுக்கு மத்தியில நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் வேலை உலகமே ரெண்டா பிளந்துகிட்டு இருக்குதுப்பா, வந்து உதவிக்கு வாப்பா அப்படின்னு அவர் வேற கூப்பிடுறாரு. பிளவு வர்ற இடத்துல இருக்கக்கூடிய மக்களை அமெரிக்க கவர்மெண்ட் அங்கிருந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மீடியால அந்த கார்பரேட் கம்பெனியை பத்தி மேட்டர் எல்லாத்தையுமே தான் முதலாளி கிட்ட புட்டு புட்டு வைக்கிறா எடிட்டரம்மா. சர்வாதிகாரியை தான் கையில போட்டுக்கிட்டு பக்கத்து நாடை வேட்டையாடி தன்வசப்படுத்தி அதுல பாதிய அந்த கார்பரேட் கம்பெனி எடுத்துக்கணும்னு பாக்குது. தன்னை அரசனா அவன் அங்க அறிவிக்கணும்னு பாக்குறான் நம்ம கார்பரேட் கம்பெனியோட முதலாளி அந்த மொட்டை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதும் அவர் செம கோவப்படுறாரு. இந்த நியூஸத்தை நம்ம உலகம் முழுக்க பரப்பணும்னு அவங்க தயாராயிட்டாங்க. வண்டியில ஏறி அவங்களும் புறப்பட்டு போயிட்டு இருக்காங்க. வண்டியை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிற அவ கீழே விழுந்து செத்துட்டாங்கன்னு பார்த்தா நல்ல வேலை வண்டியை இப்போ ஓரளவு பிக்கப் பண்ணி ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டாங்க நம்ம எடிட்டரம்மா. இங்க பாத்தீங்கன்னா உலகம் வேற புழக்க ஆரம்பிச்சிருச்சு. பில்டிங்கே பொழந்துகிட்டு இருக்குது. ஆனா மக்கள் யாரும் அங்க இல்ல, ஆல்ரெடி அப்புறப்படுத்தப்பட்டதுனால ஓரளவு இங்க உயிர் சேதம் இருக்காதுன்னு நம்பலாம். ஆனா பில்டிங் எல்லாம் பொழந்து பொழந்து விழுகிறத பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்குது. சீட்டு கட்டு மாதிரி பில்டிங் எல்லாம் சரிஞ்சு போகுதுங்க. அந்த பிளவு இவங்களோட ஆபீஸ் நோக்கி வந்துட்டு இருக்குது. நம்ம பில்டிங்கையும் பிளந்து போயினா எப்படி அப்படின்னு ஒருத்தன் கத்துவான். ஆனா அவர் ஒரு பட்டனை அமுக்க சொன்னதும் ஒரு லிவரை பிடிச்சி இழுத்ததும் பில்டிங் பொழந்தாலும் அந்த பில்டிங்க்கு ரெண்டுக்கு நடுவுல பிரிட்ஜ் மாதிரி இருந்தது வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் போல. அழகா அது விமானம் மாதிரி அழகா பறக்குது. பயந்தவன் சே உங்களை போய் நான் தப்பா இட போட்டுட்டேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறான். மக்கள் எல்லாம் இங்க வேட்டாகி போயிட்டு இருக்காங்க. போதுமான அளவு அதுக்கு நேரம் இருக்குதான் தான் தெரியல. எஸ் நேரம் இல்ல. அவ்வளவு பெரிய பில்டிங் இடிஞ்சு மக்கள் போய்கிட்டு இருக்கிற அந்த பாலத்து மேல இப்ப விழ போகுது. போச்சு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் சாக போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு அம்மாவோட கார் வேற வேலை செய்யல. கரெக்டா சூப்பர்மேன் அங்க வந்து அந்த பில்டிங்கை தாங்கி பிடிக்கிறார். அந்த அம்மா வண்டி எடுத்துட்டு போற வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டாரு. எல்லா பேரும் அந்த பக்கம் போற வரைக்கும் தாங்கி பிடிச்சிட்டாரு. அப்புறம் மொத்தமும் சரிஞ்சு விழுகுது அது மேல. அந்த பாலமே நொறுங்கும். இருந்தாலும் எல்லா பேரும் பாலத்தோட அந்த பக்கத்துக்கு போயிட்டாங்க. புகைக்கு மத்தியில இருந்து அவ்வளவு மக்களை காப்பாத்தி நம்ம சூப்பர்மேன் மேல எழும்பி வரும்போது அவ நன்றியோட பாப்பா. அப்புறம் நம்ம மிஸ்டர் டெரிஃபிக் எப்பா ஒரு வழியா வந்துட்டியாப்பா, ஏதோ ஒரு கோடு வேணுமா, அந்த கோடு இருந்தாதான் அந்த போர்ட்டல்ல இருந்து வெளியில வரக்கூடிய இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுங்கிறார் மிஸ்டர் டெரிஃபிக். எனக்கு நாய் தான் முக்கியங்கிறாரு நம்ம சூப்பர்மேன். இதுக்கு நடுவில் பார்த்தா வில்லைங்க வேற வந்து சண்டைக்கு இறங்குறாங்க. மிஸ்டர் டெரிஃபிக்க இன்ஜினியர் அம்மா அடிச்சு இழுத்து கொண்டு வந்து தரையில மோதி மயக்கமடைய செஞ்சிடறா. சூப்பர் சோல்ஜர் சூப்பர்மேனை இழுத்து கொண்டு வந்து அங்க ஒரு மைதானத்துல போடுறாரு. சூப்பர் சோல்ஜர் சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர்மேன் ரேஞ்சுக்கு ரொம்ப அருமையா சண்டை போடுறாப்ல. இது பத்தாதுன்னு அந்த இன்ஜினியர் அம்மா வேற சுதர்சன சக்கரத்தை விடுறாப்புல விட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. உடம்ப கண்ணா பின்னான்னு மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கா. இவரு லேசரெல்லாம் விட்டு சமாளிச்சு பாக்குறாரு. அவ்வளவு ஈஸியா முடியாது போல தெரியுது. அங்க இருந்து வேற மூவ்மெண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் கேமை ஆபரேட் பண்றாப்ல, இங்க சூப்பர் சோல்ஜரா ஆபரேட் பண்றாரு. இவரு கையில கிடைச்ச அந்த இன்ஜினியர் அம்மாவிய ஆயுதமா பயன்படுத்தி அடி அடி நடிச்சு பொளக்கறாப்ல. ஆனா சூப்பர் சோல்ஜர் நம்ம சூப்பர்மேனை இழுத்துக்கிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிக்க பின்னாடியே இந்த அம்மாவும் பறந்து போகுது. ஆகா சுட ஆரம்பிக்குதுங்க, செம சுடு. அதே சமயம் இங்க அடிபடாத இடத்துல ஓங்கி ஒரு எத்து விட்டுறாங்க. அடி வாங்கி பொத்துன்னு வந்து விழுகிறார். இவ உடம்பையே தனிமா மாத்த முடியும்ல, சாரி என்ன மாத்த முடியும், சின்ன சின்ன துகளா மாத்த முடியும், வேண்டிய உருவத்துக்கு கற்பனைக்கு மாத்த முடியும். அந்த நானோ பார்ட்டிகளை சூப்பர்மேனோட உடம்புக்குள்ள ஏத்த ஆரம்பிக்கிறா. சூப்பர்மேன் வாய் வழியெல்லாம் உள்ள போக ஆரம்பிக்கும். உள்ள நுரையீரல் இதயம் இதை எல்லாத்தையும் போய் பிடிச்சிச்சுன்னா சூப்பர்மேனை கொண்டு வர முடியும். இதற்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறார். கண்ணுக்குள்ள எல்லாம் போய்கிட்டு இருக்குது. எல்லாம் ஜெயிச்சிட்டோன்னு மொட்டை நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்மால ஒருபடி எக்ஸ்ட்ரா யோசிக்கிறார். அந்த பக்கம் சர்வாதிகாரியோட ராணுவம் எல்லையை உடைச்சு பக்கத்து நாட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. மிஸ்டர் டெரிஃபிக் இப்போ மயங்கி கிடந்தவர் முழிச்சிட்டார். அதே சமயம் நம்ம ஹீரோ வானத்தை நோக்கி பறந்து போயிட்டே இருக்கிறான். கண்ணே தெரியல, இருந்தாலும் வானத்தை நோக்கி பறந்து போறதுக்கு என்ன தேவை? படு வேகமா பறந்து போகும்போது அவர் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துகிட்டு இருக்குது. நானோ துகள்கள் எல்லாம். அவனை ரொம்ப தூரம் போக விடாதீங்க, புடிங்க அப்படின்னு சத்தம் போட இன்ஜினியர் அம்மாவும் சூப்பர் சோல்ஜரும் பின்னாடியே விரட்டி போயிட்டே இருக்காங்க. கூடவே நிறைய கேமரா பால்ஸ் தாய் மாதிரி கேமராக்களும் சுத்தி போயிட்டே இருக்குது. அதனாலதான் நடக்கிற எல்லாத்தையும் அங்க இருந்து மானிட்டர்ல அவனால பார்க்க முடியுது. இவ ஒரு வழியா ஏறி போய் புடிச்சிட்டா. பின்னாடியே அந்த சூப்பர் சோல்ஜரும் புடிச்சிட்டார். 4 பக்கமும் கேமரா ரோபோக்கள் வேற போய்கிட்டு இருக்குது. ஏறி போய் குத்துன்னு குத்துறான் அந்த சூப்பர் சோல்ஜர். இவ வேற இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கா. மேல 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 மேலன்னு போயிட்டே இருக்கிறாரு சூப்பர்மேன். ஒரு கட்டத்துல
உச்சி வரைக்கும் போயிட்டார். அவ உடம்புல இருக்கிற மொத்த தொகைகளையும் சூப்பர்மேன் மேல பக்கம் எழுப்பி சூப்பர்மேனை அப்படியே ஃபுல்லா ஒரு ஷீல்டு மாதிரி ஷீல்டு பண்ணி விட்டுட்டா. மேல போனதும் அப்படியே ரிவர்ஸ்ல படு வேகமா கீழே இறங்கி போறாங்க. இப்போ இப்படி படு வேகமா கீழே போகும்போது தாக்கம் ஏற்பட்டா பல ஆயிரம் மடங்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். அப்பயும் குத்துன்னு குத்துறா பாருங்க அந்த சூப்பர் சோல்ஜர். அதை விடுங்க, இப்போ ஷீல்டு மாதிரி உடம்பு முழுக்க ஷீல்டு பண்ணி இருக்கிறதுனால சூப்பர்மேன் சேஃப். கூட வர இவங்க 2 பேருக்கு தான் சேஃப் இல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு மொட்டையை அவங்கிட்ட இருந்து பிரிஞ்சிருங்க, காப்பாத்த பாருங்கன்னு சொல்லல. அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டூ லேட். எல்லாம் வந்து கீழே விழுந்துட்டாங்க. மொட்டை கையில கை வச்சிட்டான், அப்படியே தலைமையில கைய வச்சிட்டான். ஐயோ போச்சே அப்படின்ட்டு ஃபுல்லா புகையா கிடக்குது. தெர்மல் விண்டோல பாக்குறான் அங்க என்ன வரும்னு. அப்புறம் நைட் விஷனுக்கு மாத்தி பாக்குறான். பார்த்தா சூப்பர்மேன் எந்திரிச்சிட்டாரு. அவர் வாய்க்குள்ள போன அந்த தொகை எல்லாத்தையும் பிடிச்சு வெளியில வீசி எறிஞ்சிட்டாரு. விழுந்த போர்ஸ்ல இன்ஜினியர் அம்மாவோட சோலி முடிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மிச்சம் இருக்கிறது இந்த சூப்பர் சோல்ஜர் தான். இவன் யாரா இப்பயும் எந்திரிச்சு நிக்கிறான்னு பார்த்தா மாஸ்க் அரைகுறையா கிழிஞ்சிருக்கும். ஃபுல்லா எடுத்துட்டு பார்த்தா அட நம்ம சூப்பர்மேனே தாங்க. சூப்பர்மேனையே க்ளோன் பண்ணி ஒரு கெட்ட சூப்பர்மேனை உருவாக்கி வச்சிருக்கிறான் நம்ம மொட்டை. அதனாலதான் இந்த சூப்பர் சோல்ஜர் அன்னைக்கு கூட வரும்போதுனால நம்ம சூப்பர்மேனோட டிஎன்ஏங்கிறதுனால தான் லேப் மேல வந்திருக்கும். லேபோட கதவு திறந்து இருக்கும். இப்போ அதற்கான விட நமக்கு தெரியுது இல்லையா? சூப்பர்மேனோட ஒரு முடி கிடைச்சது போல ஒரு சண்டையில அந்த முடியை வச்சு இவனை உருவாக்கி வச்சிருக்கதா சொல்றாரு. அடா பாவமே, பார்த்தா அவனும் லேசர் விட்டு அடிக்கிறான். இவரோட அந்த ஃபைட்டிங் மூமெண்ட்டை கூட அங்க இருந்து தான் நம்ம மொட்டை ஏக்குறான். 5AM 5BM 6K அனுப்பு 9AM அப்படின்னு ஒவ்வொரு பட்டனை அமைக்கி கண்ணாமனான்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. என் திறமைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லடா சீன போட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் பார்த்தா சர்வாதிகாரியுடைய ராணுவம் உள்ளே இறங்கி பொதுமக்கள் கூட பார்க்காம அந்த நாட்டு மக்கள் மேலேயே தாக்குதல் நடத்திட்டு இருக்குது. எல்லா பேரும் ஓடுவாங்க. ஒரு சின்ன பையன் மட்டும் ஓடாம சூப்பர்மேனோட அந்த கொடியை வச்சுக்கிட்டு அங்கே நிக்கிறான். இந்த பக்கம் கழுத்தை போட்டு நெரிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்னடான்னு பார்த்தா இந்த பில்டிங்லயும் அந்த பிளவு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பிளந்துகிட்டு இருக்குது. டூப்ளிகேட்டோட கையை நொறுக்கி அப்படியே வானத்துல பறக்க இழுத்து கொண்டு போறாரு. போற வழியிலேயே குத்துன்னு குத்துறாரு. அடிச்சு நொறுக்குறாப்ல. மோதி கண்ணாபின்னான்னு மோதி எங்கேயோ ஒரு பில்டிங்ல போய் விழுவாங்க. அந்த பக்கம் அவ்வளவுதான், சர்வாதிகாரியோட நாடு இன்னொரு நாட்டை பிடிச்சிரும் அப்படின்னு பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். அந்த போரை தடுக்கிறதுக்காக நம்ம கிரீன் லேட்டன் இலையில வந்து நிக்கிறாப்ல. ஏண்டா ஆயுதமே இல்லாத பொதுமக்கள் மேலடா தாக்குதல் நடத்துறீங்க, உங்களை ஒரு கை பாக்குறேன்டானா அந்த பக்கம் வந்து நிக்கிறார். சர்வாதிகாரியோட ராணுவமே இப்ப பயப்படுது. என்னடா பண்றதுன்னு தெரியல. கூட நம்ம தகப்பன் அவரும் உதவி பண்றதுக்காக வந்துட்டார் போல. புயல் மாதிரி புயலை கிளப்பிக்கிட்டு வராரு. கிரீன் லேண்டன் சொல்லவா வேணும், சும்மா ரொம்ப சிம்பிளா கையை அப்படி உதறி விட்டதுக்கு ஏகப்பட்ட வண்டிகள் பாருங்க பூமியில இருந்து எவ்வளவு வேகமா போய் விழுகுதுன்னு. நம்ம தகப்பன் சுத்தியல் மாதிரி ஓங்கி போய் ஒரு இடி பீரங்கிய வண்டி நொறுங்கி போச்சு. சர்வாதிகாரியை காப்பாத்துறதுக்காக அதிகாரி அங்க இருந்து அவனை வேற ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா சர்வாதிகாரியோட ஆபீஸ்க்குள்ளேயே அந்த பொண்ணு வந்துட்டா. இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு நொறுக்கி தொலைக்கிட்டு சர்வாதிகாரியை பிடிக்கிறதுக்காக வந்துட்டா. சர்வாதிகாரி விட்டுருமான்னு ஓடும்போது தூக்கி கொண்டு வந்து அவ்வளவு அடி உயரத்துல இருந்து கீழே போட்டா. சூப்பர்மேன் மாதிரி நீ நல்லவ, என்னெல்லாம் உன்னை கொல்ல முடியாது அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருக்கும்போது அவ்வளவு நல்லவில்லடா நானும் சொல்லிட்டு கீழே விட்டுருவா. கீழே விழுந்து சர்வாதிகாரோட சோலி முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் மீடியா மேல விமானத்துல தான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா மீடியாலையும் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னதும் ப்ரூஃபோட இந்த கார்ப்பரேட் கம்பெனியை பத்தி இந்த மொட்டையை பத்திய மொத்த விஷயங்களும் மீடியால வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தா சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த பிளவுல 2 பேர் விழுந்துட்டு இருக்காங்க. போற வழியிலையும் சண்டை, கீழே முற்ற இடத்துலயும் சண்டை. அங்கேயும் அந்த கேமராஸ் தான், கேமரா ரோபோ சுத்தி வந்துகிட்டு இருக்குதுங்க. உண்மையிலேயே சண்டை போட்டுட்டு இருக்கிறது இந்த சூப்பர் சோல்ஜர் கிடையாது. இவனை இயக்குற ஒரு கேம்ல ரிமோட் அமுக்குறாப்ல அமுக்கிட்டு இருக்கிற அந்த மொட்டை தான். அவனோட கண்ணை பறிக்கணும்னா சுத்தி இருக்கிற அந்த கேமரா பால்ஸை பறிக்கணும். அந்த கேமரா ரோபோட்டுகளை நொறுக்கணும்னு அவரு தெரிஞ்சுக்கிறார். ஒரு விசில் அடிப்பாப்ல பாருங்க. எங்கேயோ இருந்த நம்ம சூப்பர் டாக் படு வேகமா வந்து அந்த டூப்ளிகேட் சூப்பர்மேனை அடிச்சு நொறுக்கிடுச்சு. அப்புறம் அந்த நாய்கிட்ட இருக்கிற கேமரா எல்லாத்தையும் கடிச்சு கொதறு, எல்லாம் பொம்மைங்க தானு சொன்னதும் நாய் அங்க இருக்கிற கேமராக்கள் எல்லாத்தையும் கடிச்சு நொறுக்க ஆரம்பிக்குது. ஐயோன்னு இவங்க எல்லாம் பதறாங்க. கண்ணா அவனால நொறுக்குது. அந்த கேப்ல நம்ம சூப்பர்மேனை அவனை நொறுக்குறான். இந்த பக்கம் பால் கேமரா ரோபோட்டுகள் எல்லாமே நொறுக்கி தள்ளிடுச்சு அந்த நாய். இனிமே இங்க பாக்குறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அவரு ஃபுட்பால் ஆடுறாரு, கிரிக்கெட் ஆடுறாரு, மல்யுத்தம் பண்றாரு, எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாப்ல. ஒரு கட்டத்துல தலையில ஒரு மிதிச்சு சொல்லட்டி அடிக்கிறார். சொல்லட்டி அடிக்கிறார் பாருங்க. ஐயோ என்ன அடி, என்ன வேகம், அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாப்ல. கடைசி கேமரா வர எல்லாத்தையும் அந்த நாய் புடிங்கி போட்டுருச்சு. அப்புறம் தான் நியூஸ்ல உங்களை பத்தி ஒரு மேட்டர் வந்திருக்குன்றத சொல்றாங்க. கூடவே நம்ம பறக்கிற ராணுவம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த ராணுவம் எல்லாம் நம்ம சூப்பர்மேனுக்கு சுஜிபி மாதிரி உள்ள இறங்கினவரு ஈசல் மாதிரி வந்துகிட்டு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த படையும் சுரண்டி சுத்துனதுலயே இந்த மலையில மலைத்துளி விழுகிறாப்ல அத்தனை படையும் லேசரால தாக்கப்பட்டு பொத்துன்னு விழுகிறானுங்க. மலைத்துளிக்கு பதிலா இந்த பறக்கிற ராணுவம் விழுகுது. எல்லாரோட சோழியும் முடிச்சு விட்டார். அப்பையும் கேட்காம அந்த சூப்பர் சோல்ஜர் ஓடியாந்து மோதிக்கிட்டு இருக்கிறான், அடிச்சிட்டு இருக்கிறான். இங்க அந்த பிளவோட எண்டுல பார்த்தா அந்த வெற்றிடத்தோட ஈர்ப்பு இருக்குது. வெற்றிடம் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய வண்டியவே இழுத்துக்கிட்டு இருக்குது. அந்த வண்டி வரத நம்ம சூப்பர்மேன் பார்த்துட்டு ஸ்மார்ட்டா யோசிச்சு நம்ம டூப்ளிகேட்டை அங்க இருந்து பிடிச்சி இழுத்து அந்த வண்டி மேலேயே தள்ள வண்டி
ஈ மாதிரி நொறுங்கிடும். ஈர்ப்பு விசைக்கு இன்னும் வசதியா போச்சு. அப்படியே இழுத்துட்டு வெற்றிடத்துக்கு போயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த டூப்ளிகேட்டோட சோலி முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சிருச்சானா இல்ல. மிஸ்டர் டெரிஃபிக், யோ வாயா, பிளவை நம்ம நிப்பாட்டணும்யா அப்படின்னு வந்து கூப்பிடுறாப்ல. பிளவு இங்க பெருசா வந்துகிட்டே இருக்குது. மொட்டை திணறிக்கிட்டே இருக்கிறான். சூப்பர்மேன் படு வேகமா வந்து மொட்டையை இடிச்சு தள்ளுறாரு. பின்னாடியே மிஸ்டர் டெரிஃபிக்கு நாயும் வந்துருச்சு. அந்த போர்ட்டலை அடைக்கிறதுக்கு கோடு வேணும். அந்த கோடை சொல்றீங்களா இல்லையா? அங்க வேலை பார்க்கறவங்க வந்து விசாரிக்கிறார். எவனும் சொல்றாப்ல இல்ல. போங்கடான்னு தள்ளி விட்டு மிஸ்டர் டெரிஃபிக்கே கம்ப்யூட்டர்ல உட்காராரு. கம்ப்யூட்டர் உட்காந்து அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு நினைக்கிறேன். மொட்டை அடங்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என் கையில தான்டா சாவுன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள அந்த நாய் அந்த ஆளை கடிச்சு கோதறி எடுத்துருது. ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. வேணாம் நம்ம சூப்பர்மேன் கத்தனா கூட அந்த நாய் விடல. காடிச்சு கோதறிடுது. வேலை பார்க்கறவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இவர் கம்ப்யூட்டர்ல ஒரு வழியா உட்காந்து அந்த போர்ட்டலை அடைச்சு விட்டார். போர்ட்டல் மூண்டதுனால பிளவும் இப்போ மூட ஆரம்பிச்சிருச்சு. பிளந்த உலகம் மறுபடியும் ஒண்ணு கூடிடுச்சு. ஒரு வழியா உலக ஆபத்து நின்று போயிடுச்சு. அப்புறம் தான் அந்த கம்பெனியை பத்தியும் கம்பெனி முதலாளி அந்த மொட்டை எவ்வளவு கூத்து பண்ணான்றத பத்தியும் எதுக்காக இதெல்லாம் செஞ்சான், ஒரு நாட்டையே பாதியா பிரிச்சு தனக்கு கொடுத்துரும்படி அவன் போட்ட டீலு, அதுக்கு அந்த சர்வாதிகாரி ஒத்துக்கிட்டது, அவங்களுக்குள்ள நடந்த டிரான்சாக்ஷனு, அது இதுன்னு மொத்தமா வெளியில வந்துருச்சு. ஆளு மாட்டிக்கிட்டான். இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அந்த பக்கம் யுத்தம் நின்னதுனால மக்கள் எல்லாம் அங்க வந்து சூப்பர் ஹியூமன்ஸை கொண்டாடுறாங்க. இந்த பக்கம் அமெரிக்க அதிகாரிகளோ போற போக்க பார்த்தா சட்டத்தை இனிமே நாம உருவாக்கணும்னு அவசியம் இல்ல, இந்த சூப்பர் ஹியூமன்ஸே உருவாக்கிடுவாங்க போல அப்படின்னு பேசுற ரேஞ்சுக்கு ஆயிப்போச்சு. அந்த கார்பரேட் கம்பெனிக்காக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப கீழே இறங்கி வராங்க. கைதியை அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த கைதிகள் எல்லாம் ரிலீஸ் ஆகி வராங்க. அங்க குரங்குகள் வேலை பார்த்ததுல அந்த குரங்குகள் கூட எல்லாம் வெளியில வருதுங்க. அப்புறம் நம்ம மொட்டையை அரெஸ்ட் பண்ணி ராணுவம் இழுத்துட்டு போகுது. நாய் குரங்களோட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்குது. பிரசுக்காரங்களும் பூமி சேஃபானதுனால பூமியில வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே அந்த மொட்டையோட காதலி ஓடியாந்து நம்ம சப்பானியை கட்டி பிடிச்சு கதறா. சூப்பர்மேன் எடிட்டரை பார்த்து, பரவாயில்ல நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கீங்க, மொட்டையோட உண்மைகளை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேங்கிறா. அதுவும் இந்த யூனிஃபார்ம்லயே. சூப்பர்ல, சரி வாங்க இன்டர்வியூக்கு போலான்னு சொல்லி ஒரு பில்டிங் பக்கம் கூட்டிட்டு போனதும் கண்ணாபின்னான்னு முத்தம் கொடுக்குறா. அப்புறம் லேப்ல உட்காந்து உடம்புல ஏற்பட்ட டேமேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாய் பறந்து போய் ஒரு ஆளை கொஞ்சிட்டு இருக்குது. யார இந்த கொஞ்சம் பார்த்தா அட சூப்பர் கேர்ள் அவளும் இருக்காளா படத்துல. அடுத்த பாட்டுல அப்ப இவளை வச்சு நிறைய சீன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட நாய்க்குட்டி தான் அது. எனக்கா என் நாய்க்குட்டியை பாத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம், தேங்க்ஸ், அடுத்த படத்துல சந்திப்போம்னு சொல்லி நாய்க்குட்டியும் கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறா. நம்ம சூப்பர்மேனுக்கு பூமியில சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் போதை ஏறாதான். உடம்பு வலிக்கு போதை தான் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு போதை ஏற்ற நிறைய விஷயங்கள் என்கிட்ட இருக்கு, நான் காட்டுறேன்னு அந்த ரோபோ காட்டுது. அதாவது சின்ன வயசுல இருந்து அவன் சந்தோஷமா வாழ்ந்த அந்த தருணங்கள், அதை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை போட்டு காட்டுது. அந்த சந்தோஷமான தருணங்களை அவன் பார்க்கும்போது சந்தோஷப்படுறான், சிரிக்கிறான். சரக்குல கிடைக்காத போதே இதுல கிடைக்குது. சூப்பர்ல, நல்லா இருந்துச்சுல. இதே மாதிரி வேற ஒரு படத்துல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். என் ஸ்கிரீன்ல இப்ப நான் பேசும்போது வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது வழக்கம். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கவும் முடியும். ஓகே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.